சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்ட மேலும் 42 ரெசார்ட்டுகளுக்கு சீல் வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் இது தொடர்பான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சுந்தரம். தற்பொழுது சத்தியமங்கலம் அருகே புலிகள் வனக்காப்பகத்திற்கு அருகில் மேலும் 42 ரெசார்ட்டுகளுக்கு சீல் வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான விவரம் என்ன சுந்தரம்? வணக்கம் தனுபு. அதாவது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயத்தில் தேசிய வனவிலங்குகள் வாரியம் மலைப்பகுதி பாதுகாப்பு ஆணையத்தின் ஒப்புதல் இல்லாமல் செயல்படும் சட்டவிரோத ரெசார்ட்கள் காரணமாக மலைப்பகுதி சுற்றுச்சூழல் பெருமளவில் பாதிக்கப்படுவதாக கூறி கோவை சேர்ந்த ஒலி விழிப்புணர்வு இயக்கத்தின் நிறுவனர் கற்பகம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயத்தில் சட்ட விரோதமாக செயல்படும் ரிசார்ட்களை அகற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தியது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கானது தலைமை நீதிபதி தர்மாதிகாரி மற்றும் அருள்முருகன் அடங்கிய அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஒரு சில ரிசார்ட் மீது தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பெரும்பாலான ரிசார்ட்டுகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் வாதிட்டார். அப்போது குறிப்பிட்ட வனத்துறை சார்பில் அறிக்கை தாக்கல் ஒன்று செயல்படுத்தப்பட்டது. அதில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி ஈரோடு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் 5 குழுக்கள் அமைக்கப்பட்டு ஆசனூர், கேர்மங்கலம், களமலை, தாளவாடி உள்ளிட்ட பகுதியில் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் இதில் 42 ரிசார்ட்டுகளுக்கு சீல் வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தவிர மேலும் 42 ரிசார்ட்டுகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு சீல் வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சட்டவிரோதமாக செயல்படும் பட்சத்தில் ரிசார்ட்டுகளுக்கு சீல் வைக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை 3 வார காலத்துக்கு ஒத்திவைத்துள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுந்தரம்.